அண்ணா ஒரு டீ. ஹாய், நான் விஷ்ணு. நான் ஒரு பிஸ்னஸ் மேன். இப்போ எங்கே போகிறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி எனக்கு கிராஜுவேஷன் டே. ஸோ காலேஜுக்கு ஒரு பயணம். நம்ம கிராஜுவேஷன் டிஜிட்டலில் ஒரு என்ட்ரி போட்டு அப்படியே போங்க. இப்படியே போயிட்டு ஆடிட்டோரியம் போனீங்கன்னாக்கா அதுக்கு பக்கத்தில் தான். வழக்கம் போல் ஆடிட்டோரியம் தான் போல். எப்படி இருக்கிற? நல்லா இருக்குமா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன டைப் ஆஃப் கான்வர்சேஷன் முடியுங்க. உட்காருங்க, சரியா? பாப்பா விஷ்ணு வந்து உட்காரு. அப்புறம் எப்படி இருக்க? என்ன பண்ணுற? நல்லா இருக்கேன் சார். பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரிப்பா, நீ அங்கே வெயிட் பண்ணு, நம்ம ஃபர்தராக பேசுவோம். இதே இடத்துல எத்தனை திட்டு வாங்கியிருப்பேன், எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்போம். ஒரு நாள் செமினார் டாபிக் ப்ரெசென்ட் பண்ணுறப்ப பிளாக் டயக்ராமில் என்னென்ன பார்ட் இருக்குன்னே தெரியாமல் நிற்கும்போது எல்லாத்துக்கு முன்னாடியும் கெத்தாக நின்று காட்டணும்னு சொல்லிவிட்டு ஒரு சூறாவளி கிளம்பியதுன்னு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு நின்னேன். அப்புறம் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணிவிட்டு ஏன் நம்ம ஒரு ட்ரோன் செய்யக்கூடாதுன்னு ஒர்க் பண்ணி முடித்தேன். ஃபைனலாக ப்ராஜெக்ட் சீஃப்ட்டை போய் சப்மிட் பண்ணால் இது மாதிரி 1000 ட்ரோன் செஞ்சிட்ருக்காங்க, போய் புதுசாக ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ப்ரோ, சீஃப் கெஸ்ட் வர லேட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். வாரம் முழுக்க கிளாஸ் வச்சுட்டு வாரத்தில் ஒரு பீரியட் லைப்ரரி வரும். அந்த 2 நாள் சின்ராஸை கையிலே பிடிக்காத மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வரும். இந்த இடத்துல உட்காந்துட்டு எத்தனை டிஃபன் பாக்ஸ் காலி பண்ணியிருப்போம்னு கணக்கே இல்லை. விஷ்ணு,
ஃபஸ்ட் இயரில் நாளே என் கிளாஸ் எங்கே இருக்குன்னு தேடியே லேட் ஆயிடுச்சு. ஒரு வழியாக கிளாஸை கண்டுபிடிச்சி போனால் பிரேக் டைமில் பிரேக் முடிஞ்சு ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசுகிற மொமெண்ட் இருக்கே. கெமிஸ்ட்ரி லேபில் எந்த கெமிக்கல் எதுக்கு ஆட் பண்ணுறதுன்னு தெரியாத நாட்கள் அது. கோடிங்கே தெரியாமல் Studio.h வாய்டுமென்னு வச்சே கழிச்சோம். நெக்ஸ்ட் இயர் போகிறப்போ ஒரு சின்ன பயம், சின்னதாக ஒரு கான்ஃபிடென்ஸ், பார்த்துக்கலான்னு. ஆடிட்டோரியம் ஆனுவல் டேக்கு ஒரு வாரம் தான் டைம் கொடுத்தாங்க. முடிச்சு நல்ல பேரும் வாங்கினோம். இதுதான் எங்கள் ஹாஸ்டல். டீ ஸ்நாக்ஸுக்கு பறக்கிற ஹாஸ்டலர்ஸ் அடித்து பிடிச்சி வாங்குறதே ஒரு போர் மாதிரி இருக்கும். இந்த ரூமில் இருக்கிற மெமரிஸ்க்கு எத்தனை டைரி போட்டாலும் பத்தாது. ப்ரோ ப்ரோ ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உனக்கு ஜாப்லாம் பரவாயில்ல ப்ரோ. சரி மச்சான், வெயில் வேறு அடிக்குதா? சரி அப்புறம் எப்படி இருக்கு? நான் பிஸ்னஸ் மேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் எந்த பிஸ்னஸ் சொல்லலைல்ல. அந்த ப்ராஜெக்ட் சீஃப் ஏதாச்சும் பெருசாக பண்ணுங்கன்னு சொன்னது மண்டையிலே ஓடிட்டு இருந்துச்சு. நம்ம ஏன் பூமிங் கான்செப்ட் ஈவி ப்ராடக்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கேள்வி. அதை பற்றி ரிசர்ச் பண்ணோம். கொஞ்ச நாள் கழித்து டிசைன் பண்ணோம். அது மேலே ஸ்டெப் நல்லா இருந்துச்சுன்னு 3D மாடல் போட்டோம். ஒரு ஸ்டெப் மேலே போய் ப்ளூ பிரிண்ட் போட்டோம். அப்ரூவல் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணோம். காலேஜுக்கே அதை டெஸ்ட் சாம்பிள் கொடுத்தோம்.
இப்போ சக்ஸஸ் ஆகி ஒரு ஓன் ஸ்டார்ட் அப்பில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் அதை சொல்கிற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை. ஆனால் பிடிச்சதை பண்ணுங்கள், கிடைச்சதை பண்ணாதீங்க.